ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபீமேல் கேரக்டரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், அடோப் அனிமேட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம நியூ ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நியூ, அதாவது இந்த சைஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு 1920 விட்த்து அண்ட் 1080 ஹைட் வச்சு க்ரியேட் கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். அண்ட் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் சேவ் கொடுத்து நம்ம இனிஷியலாக சும்மா சேவ் பண்ணி வச்சுப்போம், ஃபீமேல் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லியோனார்டோ ஏஐ இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு கேர்ள் கேரக்டரை க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு இது கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம். ஸோ அது வந்து ஒரு 4-5 விதமாக கொடுத்தது. ஸோ அது எல்லாத்தையும் வச்சே நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, லியோனார்டோ ஏஐ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கேரக்டர் டிசைன் பண்ணணும், ஆனால் ஓன் கேரக்டராக இருக்கணும், காப்பி வேறு யாரையும் பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி லியோனார்டோ ஏஐ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் இதுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்க தெரில அப்படின்னா சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கங்க. சாட் ஜிபிடியை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ நீட் லியோனார்டோ ஏஐ ப்ராம்ப்ட் ஃபார் ஃபீமேல் கேரக்டர் நீங்கள் கொடுத்துக்கலாம். சாரியில் இருக்கணுமா, இந்தியன் ஸ்டைலில் இருக்கணுமா, இல்லை வெஸ்டர்ன் ஸ்டைலில் இருக்கணுமா அப்படின்றது எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இந்தியன் ஸ்டைல்னு போடுறேன். சவுத் இந்தியன் ஸ்டைல்னு போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். சவுத் இந்தியன் ஸ்டைல் என்னென்ன வியூவில் வேணும் அப்படின்னா 3/4 வியூ, ஃப்ரண்ட் வியூ அண்ட் பேக் வியூ. இது 3 வியூ இருந்தால் போதும். ஸோ இந்த 3 வியூவே எனக்கு கொடு ஃபார் மை கார்ட்டூன் கேரக்டர்னு போட்டுடலாம். ஓகே, கேரக்டர் டிசைன் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா போதும். இதில் நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம பர்ஃபெக்டாக போடணுன்றது அவசியமே இல்லை. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை போடுங்க. இங்கிலீஷ் தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் இது கரெக்டாக கொடுத்து எடுத்துரும். If you want modern version instead of traditional dress, you can replace with outfit part with wearing modern South Indian casual dress, kurti, leggings, ஜுவல்லரி, ஓப்பன் ஹேர் ஸ்டைல், இந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன இமேஜ் பண்ணுவோம், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு 150 கிரெடிட் கொடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஜென்ரேட் பண்ணது. ஸோ அந்த 150 கிரெடிட்டை கொடுத்தே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு இமேஜ், ஒரு 4 செட் ஆஃப் இமேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வெறும் 10 தான் செலவாகும். அதுக்கு நீங்கள் 10 மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள். லெஃப்ட் சைடு மாடலில் வந்து இந்த ஃப்ளக்ஸ் ஸ்கன்னல்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. 2வது ஆட்டோ வச்சுங்க, 3வது டைனமிக் ஸ்டைலுன்றதை வச்சுங்க. ஓகே, ஸோ இது வச்சுட்டாலே போதும். இதில் வர டிசைனே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜெனரேட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் கொடுப்போம். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்த நம்ம மாற்றியும் ஒன்று கொடுப்போம். ஓகே, ஸோ இதையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது நமக்கு கொடுத்துருச்சு. ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ இருக்குது, பேக் வியூ தப்பாக இருக்குது. பேக் வியூ கூட ஓகே, பட் பாதி தான் இருக்குது. 2வது இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா இருக்குது, இதுவும் சூப்பராக இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா கை மிஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கை மிஸ் ஆகுது. அது பெரிய இஷ்யூ இல்லை, நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 3வதாக கொடுத்துருக்கிற இமேஜில் ஃப்ரண்ட் வியூ இருக்குது, பேக் வியூ இருக்குது, ஆனால் சைடு வியூ இல்லை. 4வதாக கொடுத்ததில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, ஓரளவுக்கு சைடு வியூவும் இருக்குது. இதுலேயும் சைடு வியூஸ் இருக்குது, இதுலேயும் சைடு வியூஸ் இருக்குது. அண்ட் பேக் வியூ வந்து பெருசாக இல்லை. நம்ம மற்ற இமேஜை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதிலிருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோஸில் இருக்கிறது ஓரளவுக்கு நமக்கு சுமாராக இருக்கிற மாதிரி தானே, ஏன்னா கை இருக்குது, அதனால் நமக்கு அனிமேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லது இந்த இமேஜை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கேரக்டரை எடுத்துப்போம். ஸோ நான் டவுன்லோடு கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்த நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எந்த இடத்தனா இந்த ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து நம்ம இந்த இடத்துல போயிட்டு லியோனார்டோ ஏஐல ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு பதில் இங்கேருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஜென்ரேட் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செட் ஆஃப் ரிசல்ட் நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா பாதி மிஸ் ஆகுது. நோ வரிஸ். பேக் வியூ இருக்குது, சைடு வியூ இருக்குது. சைடு வியூன்னு சொல்ல முடியாது, ஃப்ரண்ட் வியூ 2 இருக்குது. பட் இதில் கண் அவ்வளோவா அட்ராக்டிவாக இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3/4 வியூ இருக்குது, ஃப்ரண்ட் வியூ இருக்குது, பேக் வியூ இருக்குது. இது நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சைட் வியூ 3/4 வியூன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு 3/4 வியூ, பேக் வியூ அண்ட் ஃப்ரண்ட் வியூன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லை. ஸோ இது வந்து ஒர்ஸ்ட்டு. இந்த கார்ட்டூன் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அல்லது இது கூட உங்களுக்கு ஓகே தானே, இது கூட ஓரளவுக்கு கை இதெல்லாம் அனிமேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ தட் நம்ம இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரக்டரையும் ஓகே. ஸோ இப்போ நம்ம கேரக்டர் டிசைன் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்கெட்சை எடுத்து ஓகேங்களா. ஸோ இப்போ லியோனார்டோ ஏஐக்கு நமக்கு வேலை இல்லை, நம்மளோட இதை எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா சாரியோடதை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதை ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்து போட்டேன். அண்ட் ஷிஃப்ட் கீயை பிடிச்சி கொஞ்சம் சைஸை நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, 2வது என்ன பண்ணணும், இந்த லேயரை லாக் பண்ணிவிட்டு 3 லேயர், அதாவது 1 வந்து நம்ம இமேஜ் போட்ட லேயர், இதை வந்து
இமேஜ்னு போட்டுறேன். ஓகே, ஸோ ரெண்டாவது லேயர் வந்து நம்ம ட்ரேசிங்னு போட போகிறோம். இதில் தான் ட்ரேஸ் பண்ண போகிறோம், அதனால் ட்ரேசிங்னு போட்டுக்கலாம். மூணாவது இருக்கிறது வந்து குரூப்னு போட்டுக்கலாம். ஓகே, இந்த குரூப் லேயரை நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக லாக் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுப்போம். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு லேயர். இந்த ஃபஸ்ட்டு லேயரில் நம்ம எந்த லேடியை ஃபஸ்ட்டு நம்ம ட்ராப் பண்ண போகிறோம்னா இந்த ஒரு லேடியை மட்டும்தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ரெக்டாங்கிள் எடுத்து மற்ற எல்லா இடத்தையும், ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக இது வந்து இதுக்கு மேலே ஒரு லேயரை போட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஹைட் பண்ணிடலாம். ஏன்னா அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இதை ஃபில் கலரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபில் வித் ஒயிட். ஓகே, ஸோ நோ ஸ்ட்ரோக்கு, அதனால் அதை எடுத்துடலாம். இப்போ இந்த லேயரே நீங்கள் லாக் பண்ணிவிடுங்க, இந்த ரெண்டு லேயரையுமே லாக் பண்ணிவிடுங்க. இது வந்து ஹைடுன்னு போட்டுக்கலாம். அந்த பிக்சரை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஹைடுன்னு போட்டுக்கிறோம். ஸோ அதனால் ஜஸ்ட் அதை மேண்டேட்ரி கிடையாது. ஓகே, ரைட். ஸோ ட்ரேசிங்கில் போயிடுறோம் இப்போ, ஏன்னா நமக்கு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இடம் வேணும் இல்லையா, அதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன், ட்ரேஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் வந்து பார்த்தீங்கன்னா லைன் டூல் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக் வந்து எப்பயுமே நல்லா ஹைலைட் ஆகிற கலர் கொடுங்க, அப்போ தான் நம்ம வந்து எங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோன்றது தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி நம்ம ஃபேஸை வரைய போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஃபேஸ்க்கு என்ன இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு லைன், அடுத்து ஒரு லைன், அடுத்து ஒரு லைன், அடுத்து ஒரு லைன், அண்ட் இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன். இவ்வளோ தான் ஃபேஸ் ரெடி. என்ன இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், இந்த கண்ட்ரோல் கீயை கீபோர்டில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி தெரியும். இப்போ நார்மலாக பிடிச்சிங்கன்னா இது மாதிரி இருக்கும், கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். அது கிட்ட போனீங்கன்னா அந்த கர்சருக்கு கீழே ஒரு கர்வ் மாதிரி தெரியும். ஓகே, அதை இப்படி இழுத்து விடுங்க, அண்ட் இதை இப்படி இழுத்து விடுங்க. அந்த சர்க்கிள் வந்து பர்ஃபெக்டாக ஆகிற வரைக்கும் இழுத்து விடுங்க. ஓகே, எக்ஸாக்டாக இருக்கணுன்றது அவசியம் கிடையாது, முன்ன பின்ன இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இப்படி தள்ளிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதை இப்படி இழுத்து விட்டுருங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பெண்ட் இருக்குது, அது வேணால் நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்தீங்கன்னா அழகாக அதே மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ஃபேஸு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி குரூப் பண்ணிடுறீங்க, கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் எக்ஸ் அண்ட் மேலே இருக்கிற குரூப்பில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்தோம்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுக்கணும். அப்போ தான் அது பர்ஃபெக்டாக பேஸ்ட் ஆகும். இல்லாட்டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கண்ட்ரோல் வி மட்டும் கொடுக்குறேன்னு வைங்க, கண்ட்ரோல் வி மட்டும் கொடுத்தேன்னா எங்கேயோ போய் பேஸ்ட் ஆகுது பாருங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோலையும் ஷிஃப்ட்டையும் பிடிச்சி பேஸ்ட்டோம்னா கரெக்டாக எங்கே நம்ம ட்ரேஸ் பண்ணமோ அதே இடத்துல பேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், லாக் ட்ரேசிங் லேயருக்கு வந்துடுங்க. ரெண்டாவது நம்ம வரையக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர். ஓகே, ஸோ இந்த ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டாக வரையணும் அகைன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு மேலே இருக்கிற ஹேர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டுக்கு மேலே, அதுக்கு முன்னாடி காது கூட வரைஞ்சிடலாம். ஓகேங்களா, ஸோ காது நான் வரைகிறேன். இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம். காது ரெடி. ஒன்றும் இல்லை, அந்த கர்வ்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். ஓகேங்களா, இப்போ காதுக்கு நம்ம கொடுத்தாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற இன்னர் பார்ட்டையும் நம்ம இப்போயே வரைஞ்சி வச்சிடலாம், ஏன்னா அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஸோ இன்னர் பார்ட்டை வரைகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 1 2 3 தேர்டு ப்ரஷ் இருக்குது பார்த்தீங்களா, பென்சிலுக்கு மேலே, அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டைலுக்கு கீழே விட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து ரெண்டாவது இருக்கிறத வைங்க. அப்போ தான் இந்த கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரையும் போது அழகாக கர்வாக மாறும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ஸ்ட்ரைட் லைன் போட்டேன்னா அதை ஒரு எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி போடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு என்ன ஆகுனா, அந்த காதில் இருக்கிற அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே, ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த காதுக்கு ஒரு காதணியும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வந்து நார்மலாக ஆக்கிடுங்க. ஷிஃப்ட் கீயை பிடிச்சி ஒரு ரவுண்டு போடுங்க. ஓகே, அதுக்கடுத்து ஒரு பெரிய ரவுண்டு போடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு கம்மலும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். இந்த கம்மல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அன்இசெட் பண்ணிடுறேன். இந்த கம்மல் போடுறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டு டூலை சூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். ஆப்ஜெக்ட் டிராயிங் டூலை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி போடுங்க. 1 2 இப்போ போட்டிங்கன்னா அது பை டிஃபால்ட்டாகவே அது வந்து குரூப்பாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது எதுக்குன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இதை கனெக்ட் பண்ணிடலாம். இந்த கம்மலை நீங்கள் என்ன பண்ணலாம், சும்மா ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டோ அந்த மாதிரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டிராயிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி ஒரு லைன் போடுங்க, சைடில் ஒரு லைன் போடுங்க, இந்த பக்கம் ஒரு லைன் போடுங்க. ஓகே, போட்டு கண்ட்ரோலை பிடிச்சி ஒரு பெண்டுக்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும், பார்க்குறதுக்கு ஒரு கம்மல் மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு குரூப் ஆக்கிறோம். கண்ட்ரோல் ஜி, அப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ், அப்புறம் குரூப்பில் போயிட்டு அன்ஹைட், அன்லாக், பேஸ்ட், மறுபடியும் லாக். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஹேருக்கு பண்ண போகிறோம். ரைட். ஸோ நான் ஹேருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேசிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தானே நமக்கு அந்த இது இருக்குது. ஸோ இதை இப்படி இழுத்துக்கிறோம் அண்ட் இப்படி இழுத்துக்கிறோம். இப்படி கூட பண்ணலாம். இப்படி கூட நீங்கள் இழுத்துட்டு இந்த கர்வை இப்படி வச்சுக்கலாம். அண்ட் எப்பயுமே இது கொஞ்சம் இப்படி வைங்க. அண்ட் இன்னொரு லைனை கொஞ்சம் கீழே கொண்டு வந்துட்டு வேணாம், இதோட நிப்பாட்டிப்போம். இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி கொண்டு போயிடலாம். இப்படி கொண்டு போய் கண்ட்ரோலை பிடிச்சி இந்த கர்வை கொடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இங்கேருந்து ஒரு லைனை ட்ராப் பண்ணி இது வரைக்கும் கொண்டு போய் கண்ட்ரோலை பிடிச்சி ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இங்கிருந்து ஒரு லைனை இது வரைக்கும் கொண்டு போய் கண்ட்ரோல் பிடிச்சி ஒரு கர்வ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ரெடி பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த ஹேரில் வந்து இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலிங் நமக்கு வந்து இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து இந்த ஹேர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா பார்க்குறதுக்கு அந்த கர்வ்லாம் பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ஒரு விஷயமும் கிடையாது. அகெயின் ஒரு லைன் டூல் எடுத்துக்கலாம். இந்த சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஒரு டைரெக்டாக இங்கே அப்படி அப்ளை பண்ணுங்கள். அண்ட் ஜஸ்ட் கர்வ் கொடுங்க. இந்த லைனை வந்து இப்படி வைக்கணும். ஓகே, ஸோ அந்த கர்வ் மட்டும் கொடுத்து வச்சுருங்க இப்போதைக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரஷ் டூல் அகைன் நம்ம எடுத்துப்போம். இந்த ஸ்டைல் இப்படி வச்சுக்கலாம். இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்படி ஒரு சின்னதாக ஒரு லைன்ஸ் மாதிரி இப்படி போட்டு விடலாம். ஓகே, எப்பயுமே நம்ம வரைகிற லைன் வந்து அவுட்டர் லைனுக்கு வெளியே போயிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்படி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து வேணாம் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். ஏன்னு சொல்கிறேன், நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போய் குரூப்பில் போடலை. ஏன்றதுனா நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஹேர் இருக்குது, பட் பின்னாடி இருக்கிற ஹேர் இருக்கு இல்லையா, இதையும் நம்ம வரையணும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைன் டூலை மறுபடியும் எடுத்துக்கிறோம். இப்போது இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் அது கரெக்டாக வரும். அகைன் இதை நீங்கள் மாற்றிக்கிங்க. இங்கிருந்து ஸ்டடி பண்ணுங்க. அண்ட் இந்த கர்வை இப்படி பெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இது பேக் ஹேர்ன்றதுனால நம்ம இந்த மாதிரி தான் வரைஞ்சாகணும். இப்படி போடுங்க. இந்த கர்வை தூக்கிட்டு போய் இப்படி வச்சுருங்க. ரொம்ப ஈஸி தான், கஷ்டப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி டிசைன் தான் வரணும்னு கிடையாது, கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட நீங்கள் வரையலாம். இப்போ இவ்வளோ லென்த்தாக இருக்கணும்ன்றது அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அது உங்களோட விருப்பம் தான், உங்களோட சாய்ஸ். ஓகே, நான் சும்மா வரைகிறேன் அதே லென்த்துக்கு. நீங்களும் வரையணுன்றது அவசியம் கிடையாது. சும்மா அந்த லைனை ரிமூவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. அண்ட் மறுபடியும் லைன் டூல் இந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் பண்ணணும். அதாவது டீட்டெயிலிங் நீங்கள் நிறையா கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, போதும். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம், பின்னாடி கொண்டு போய் இழுத்து விட்டுடலாம். அந்த லைனையே பிடிச்சி அப்படியே நேராக கொண்டு வந்து இங்கே விட்டுடலாம். விட்டுட்டு இதை லைட்டாக இப்படி ஒரு பெண்டு போட்டு விட்ருங்க. சாரி, ஏன்னா இது பின்னாடி முடி தான், அதனால் உங்களுக்கு வந்து தெரிய போகிறதில்ல முன்னாடி. அதனால் நம்ம டிசைனிங் எப்படி கொடுத்தாலும் தப்பு இல்லை. அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ரஷ் டூலை தூக்கிட்டு இதை எடுத்துக்க போகிறோம். அண்ட் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கர்வ்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இது கலரிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் நல்லா வரும். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. கலரிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டீட்டெயில்டாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த குரூப்பை கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு முன்னாடியே பேஸ்ட் பண்ணியிருக்கணும். எனிவே நான் லைனுக்காக பார்த்தேன், பேஸ்ட் பண்ணியாச்சு. திருப்பி இந்த லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, அதாவது இந்த பாயிண்டரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுங்க. அண்ட் மேலே இருக்கிற லேயரில் போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி கொடுத்துருங்க. இப்போ வந்து அது நமக்கு பேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போது ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஹெட் பார்ட்டில் கால்வாசி முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு ஐப்ரோ, கண் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சு விட்டு கீழே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐப்ரோவுக்கு நீங்கள் டேரெக்டாக இந்த ஸ்ட்ரோக்கை வச்சே நீங்கள் வரையலாம், ப்ரெஷ்ஷை வச்சு அதே மாதிரி ஒன்று வரைய முடியும். இப்படி போடுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரஷ் டூலுக்கு போயிடுங்க. ஓகே, ஸோ ப்ரஷ் டூல் போயிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி போடுங்க. அண்ட் அகெயின் இந்த மாதிரி போட்டு இந்த கர்வ் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கர்வையும் இப்படி போடுங்க. அண்ட் இதை இப்படி கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணுங்கள். கர்வ் பண்ணுங்கள், கர்வ் பண்ணுங்கள். கர்வ்ஸ் கொடுத்தா தான் ஐப்ரோ வந்து அழகாக இருக்கும்.
ஓகேங்களா? அந்த எட்ஜ்லாம் தெரியாமல் இருந்தால் தான் ஐப்ரோ வந்து ஐப்ரோ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம், இப்படி போடுறோம். அண்ட் லைட்டாக அந்த கர்வ்ஸ் கொடுங்க. ஓகே, 2 ஐப்ரோவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே இப்போயே நம்ம கூட கலர் கொடுத்துடலாம். கலர் ஒரு மேட்ரே கிடையாது ஐப்ரோக்கெலாம். ஸோ நம்ம வந்து பிளாக் கலர் கொடுத்துருவோம் ரெண்டுத்துலேயுமே. அண்ட் அவுட்லைனை நம்ம தூக்கி விட்டுறலாம். அப்போ தான் ஐப்ரோ மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் ஜி, கண்ட்ரோல் எக்ஸ், குரூப்பில் போயிட்டு அன்லாக் அண்ட் ஹைட், பேஸ்ட், ஷிஃப்ட் கீ பிடிச்சி பேஸ்ட் பண்ணணும். அண்ட் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஒரு மாதிரி நைஸ். லைன் டூல் வச்சே வரைவோம். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக இதே கண்ணு வேணுமா இல்லை ஜஸ்ட் கார்ட்டூனைஸ்டு இருக்குதான்றதை நீங்கள் பாருங்கள். நான் வந்து எக்ஸாக்டாக இதே கண்ணு எப்படி வரைகிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு மேல் லேயரை மட்டும் நான் வரைகிறேன். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேல் லேயர்ன்றது சொல்ல வர்றது நான் எதை சொல்ல வரேன்றேன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். ஓகேங்களா? உள்ளே இருக்கிற ஒயிட் பார்ட்டை நான் ஃபஸ்ட்டு வரைகிறேன். ரெண்டாவது ஒரு லைன் போடுறேன். போட்டுட்டு இதை நல்லா கர்வ் பண்ணி இதை இதோட மெர்ச் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட் இனிஷியலாக. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஐ லேஷஸ் போடலாம், பட் இப்போ போட வேண்டாம், அது பின்னாடி போடுவோம். அதே மாதிரி இங்கிருந்து ஒரு லைனை கொடுத்து அதை அப்படியே கர்வ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அப்பப்போ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி கரண்ட் இரண்டு போச்சுன்னா நம்மளோட உழைப்புகள் அனைத்தும் வீணாகி போய்விடும் மன்னரே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வரையும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி எதுக்கு போடுறோம் அப்படின்னா, அந்த ஐப்ரோவோட லேஷஸ்க்கெலாம் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லேஷஸ்க்கு இந்த இதை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு இப்படி ட்ராப் பண்ணுங்கள். இது போடணுன்னா போட்டுக்குங்க, இல்லை அப்படின்னா ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஓகே, எனக்கு பிடிக்கல, நான் மறுபடியும் இதுக்கு பேக்கில் வந்து பிளாக்கு கொடுத்துட்றேன். அண்ட் அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம வந்து அதே மாதிரி கண்ணுக்கு வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? இப்போ அந்த அவுட்லைனுக்கு 1 by 1 கர்வ்ஸ் பண்ணுவோம். மை வைக்கிறதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் ப்ரெஷ் டூலை வச்சு அவுட்லைனை வரைஞ்சி விட்ருக்கலாம். எனிவே இது ஒரு ப்ராக்டிஸ் தானே. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பார்டரை ஃபில் பண்ணிடுறோம். ரைட், ஃபில் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்கிற கருவிலியை நம்ம வரைய போகிறோம். ஸோ கருவிலியை வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து இந்த ஐஸ் வந்து எப்போயுமே கேமரா பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. கார்ட்டூனில் எப்போயுமே ஒன்று லெஃப்ட் சைடு போஸ்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னா ரைட் சைடு பார்க்கணும், ரைட் சைடு போஸ்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு. இந்த கேர்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரைட் ஹேண்டு. ஸோ நமக்கு ரைட் வியூ தான் அதிகமாக இருக்குது. அப்போ இவங்களோட ஐ பார்ட் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இந்த பக்கம் பார்த்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரவுண்டாக இருக்கக்கூடிய இந்த டூலை எடுத்துக்கிறேன். அண்ட் கலர் பிக்கரை எடுத்து இந்த ப்ரௌன் கலரை ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நம்ம இந்த ஆப்ஜெக்ட் செலக்டட் டூலையும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி போடுறேன். ஓகேங்களா? கியூ கொடுத்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்து 105, அதாவது சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஆல்ட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். 104 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் 104 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பெரிய கண்ணாக இருக்குது இல்லையா, அதனால் நம்மளும் பெரிய கண்ணாகவே கொடுப்போம். ஓகேங்களா? இப்போது இதோட அவுட்லைனை நம்ம டெலிட் பண்ணிடலாம். டபுள் கிளிக் பண்ணி அவுட்லைனை மட்டும் டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே கிளிக் பண்ணி ஆல்ட் கீயை பிடிச்சி டூப்ளிகேட் பண்ணுறோம். ஓகே, டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எப்போயுமே ரைட் கண்ணோட லெஃப்ட் கண் வந்து சைடு வியூவில் திரும்பி இருக்கும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இல்லையா. அப்போ கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்து 99 அப்படின்னு கொடுங்க. மறுபடியும் 99 99 99 99 ஒரு 3-4 வாட்டி கொடுத்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் அளவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. எப்பயுமே இந்த லைனை விட்டு வெளியே வரக்கூடாது, இந்த லைனுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டே நம்ம ஒயிட்டு கொடுத்துடலாம். அதாவது பேக்ரவுண்டுனா கருவெளிக்குள்ளே ஒயிட்டு கொடுத்துருவோம். அப்போ இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். கொஞ்சம் கீழே இறக்கி ரைட் சைடில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கேயும் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொஞ்சம் ரைட் சைடில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு ஃபில் பண்ணதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு அது போதும், ஃபில் பண்ணியே இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேங்களா? இப்போது மறுபடியும் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த ரவுண்ட் டூலை எடுத்து இன்னொரு சர்க்கிள் போடுங்க. ஓகே, எதுக்குன்னா இப்போ பாருங்கள், உள்ளே இருக்கிற அந்த லேயருக்குள்ளே இருக்கிறத பாருங்கள், உள்ளே ஒரு பிளாக் இருக்கா? ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். ஓகே, ஸோ சர்க்கிள் ஒரு பிளாக் எக்ஸாக்டாக அந்த சைஸில் வர மாதிரி போடுங்க. அப்போ தான் அது பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த அவுட்லைனை டெலிட் பண்ணி விட்ருங்க. மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம அப்படியே ஆல்ட் கீயை பிடிச்சி இந்த பக்கம் மூவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதோட சைஸையும் கண்ட்ரோல் ஆல்ட் எஸ் கொடுத்து 99 99 99, ஏன்னா இந்த சைஸோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு ரவுண்ட் சர்க்கிள் எடுக்க போகிறோம். ரவுண்ட் சர்க்கிள் எடுக்கணுன்றது அவசியமே இல்லை. இதே ஆல்ட் கீயை பிடிச்சி ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் சூஸ் பண்ணி கியூ போட்டு சின்னதாக்கிங்க, குட்டியூண்டாக்கிங்க. நல்லா குட்டியாக ஆக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஓரத்தில் ஒரு இடத்துல இப்படி வைங்க. எதுக்குன்னா ஒரு ஷேடிங் உங்களுக்கு தெரியும். ஓகே, எங்கே வேணால் உங்களுக்கு எங்கே தோணுதோ அங்கே வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு டூப்ளிகேட் போட்டு இதோட ஃபில்லை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 50% கொண்டு வந்துட்டு அதோட சைஸை அப்படியே வச்சுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு லைட்டிங் எஃபெக்ட் கிடைக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ட் கீயை பிடிச்சி இன்னொரு டூப்ளிகேட் போடுறோம். அதே மாதிரி இதையும் ஆல்ட் கீயை பிடிச்சி ஒரு இழு இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு நம்ம ஒரு டூப்ளிகேட் போட்டுடலாம். ஒரு லைட்டிங் எஃபெக்ட், ஆனால் இடம் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அது எக்ஸாக்டாக கொண்டு வருவோம். இப்போ பாருங்கள், ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே, இது என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று வந்துருச்சு. அடிவே இப்போ இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கலர்னு ஒரு பேலட் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் ஷேடை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சாலிட் கலருக்கு பதில் ரேடியன்ட் கிளே அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டார்க் சைடில் வந்து இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணி என்டர் அடிங்க. சாரி, அதாவது அவுட் சைடில் தான் அதை போடணும். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம், அதே இதை என்டர் அடிங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் லைட் ஷேடை கொடுக்கலாம். ஓகே, லைட் ஷேடு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வெளியே வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி அந்த கருவெளியத்தை ஒட்டி ஒரு ஷேடு தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த ஷேடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே இதை டபுள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு ரேடியன்ட் கிரேடியன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஷேடு கிடைக்கும். இன்னொன்று என்ன பண்ணலாம், அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணிவிட்டு கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிளாக் கொடுக்கணும், ஸோ அதனால் பிளாக்குக்கு போயிடுவோம். ஸோ பிளாக் கலரை சூஸ் பண்ணிவிட்டு ரேடியேட் இதை கொடுத்துருங்க. இந்த இடத்துல இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அகைன் இந்த இடத்துலையும் இதை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பிளாக் இருக்கிற இடத்துல லைட்டாக நம்ம ஒரு கிரேனிஷ் ஷேடு கொடுத்தோன்னு வைங்க, இந்த மாதிரி கொடுக்குறோன்னு வைங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருவிழி அப்படின்ற இடத்துல ஒரு டார்க் ஷேடு தெரியும். ஓகே, ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் ஷேடில் போய்ட்டு ரேடியண்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னாலே வேலை முடிஞ்சு கண்ணு சுபா பர்ஃபெக்டாக வந்துடும். அதே மாதிரி இந்த ஐலேஷஸில் எல்லாத்தையும் டபுள் கிளிக் பண்ணி பிளாக் கொடுத்துருங்க. இங்கேயும் அதே பிளாக். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு அழகாக இருக்குது. ஓகே, சூப்பரான ஒரு கண்விழி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஜி கொடுத்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து மேலே இருக்கிற குரூப்பில் போயிட்டு ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ அகைன் லாக். திருப்பி நமக்கு தேவை நோஸ் பார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நோஸ் பார்ட்டு ரொம்ப சிம்பிள். ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம். இதை அப்படியே ட்ரா பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி இந்த டூலை ஆஃப் பண்ணிவிடுங்க, ஆப்ஜெக்ட் ட்ராயிங் டூலை. அப்படி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஷேடை இப்படி மாற்றிக்கிங்க. ஓகே, மாற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா அழகான ஒரு மூக்கு நமக்கு கிடைக்கும். இது வந்து ஸ்மூத்தில் இருக்கான்னு பார்த்துக்குங்க, அப்போ தான் நமக்கு அழகாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ மூக்கும் ரெடி. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஜி கண்ட்ரோல் எக்ஸ் மேலே இருக்கிற குரூப்பில் போயிட்டு ஷிஃப்ட் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்து நமக்கு லிப்ஸ் பார்ட்.
ஓகே, லிப் ஸ்பாட்டு நீங்கள் சிரித்த மாதிரியும் வச்சுக்கலாம், சிரிக்காத மாதிரியும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம் தான். நம்ம சிரித்த மாதிரி இருக்கிற லிப்பையே இப்போ வரைவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் லைன் டூல் அண்ட் ஸ்ட்ரோக் கலரை வந்து நம்ம இப்போதைக்கு இந்த கலர் வச்சுக்கலாம். அண்ட் ட்ரேசிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த லைனை நார்மல் ஆக்கிக்கங்க. லைன் வித்து சைஸ் அதிகமாக இருந்துச்சுனாலும் பிரச்சனை தான். எப்போயுமே வித்து வந்து நம்ம 0.5 0.1 அப்படின்ற ரேஞ்சுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கர்வ் பண்ணி ஆல்டிக்கையை பிடிச்சிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்டிக்கையை பிடிச்சி இப்படி இறக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். நடுவில் ஒரு கட்டு மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கர்வை இந்த மாதிரி தூக்கி விட்டுக்கலாம். ஓகே, மறுபடியும் லைன் டூல் செலக்ட் பண்ணுறோம். இந்த கர்வை இப்படி இறக்கி விட்டுக்கிறோம். மறுபடியும் லைன் டூல் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த கர்வை இப்படி இறக்கி விட்டுக்கிறோம். அண்ட் அகைன் இங்கேருந்து இப்படி எடுத்துக்கிறோம். சாரி, அண்ட் இப்படி இறக்கி விட்டுக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அந்த பல்லு பாருங்கள், அந்த இடத்துல முடிஞ்சிருது இந்த ஒயிட் ஷேடு. அதுக்கப்புறம் இதை இங்கேருந்து நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒயிட் கலரை செலக்ட் பண்ணி உள்ளே ஃபில் பண்ணிடுறோம். உள்ளே ஃபில் பண்ணிடுறோம். அண்ட் ரோஸ் கலரை செலக்ட் பண்ணி இங்கேயும் ஃபில் பண்ணிடுறோம். அண்ட் இதையும் இந்த கலர் ஷேடிங் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி கலரில் போயிட்டு அகைன் நம்ம வந்து ஒரு கலருக்கு தேவையானதை நம்ம கொடுப்போம். இங்கே வந்து லீனியர் கிரேடியன்ட் கொடுப்போம். ஸோ ரெட் கலர் டார்க் சைடு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதே ரெட் கலர் தான், பட் லிட்டிலாக லைட் கலர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு ஷேடு தெரியுதுங்களா, இந்த பக்கம் லைட், இந்த பக்கம் கொஞ்சம் டார்க்காக வரும். இப்போ இந்த நீங்கள் அவுட்லைனை வச்சுக்கலாம், ரிமூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக ஒரு ஃப்ளிப், அது கூட வேணும்னா வச்சுக்கோங்க. அது நம்ம ஃபேஸில் கொடுத்துக்கிட்டா போதும்னு நினைக்கிறேன். அண்ட் இதை அப்படியே செலக்ட் பண்ணி Ctrl+G Ctrl+X மேலே இருக்கிற டேரில் போயிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இப்போதைக்கு ஹெட் பார்ட்டை மட்டும் முடிச்சிருக்கோம், இதுக்கு கலரிங் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த பார்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஹேருக்கு நம்ம வந்து முடிச்சு விட்ருவோம். ஸோ ஹேருக்கு பொதுவாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பிளாக் கலரே எடுத்துப்போம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஹேரை டபுள் கிளிக் பண்ணுங்கள், உள்ளே வந்துடுவீங்க. அண்ட் இந்த பெயிண்ட் பக்கெட் உள்ள நீங்கள் கருப்பு செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. எஸ், அஃப்கோர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அவுட்லைன், இதை வந்து நம்ம என்ன பண்ணிடலான்னா பிளாக்காக மாற்றிடலாம். அண்டு உள்ளே இருக்கிற க்ரீன் கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் கீயை பிடிச்சி அதெல்லாம் செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஷிஃப்ட் கீயை பிடிச்சி அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரோக்கில் போயிட்டு கொஞ்சம் பிளாக்கு இல்லாமல் கொஞ்சம் லிட்டில் பிட் ஷேடு, கொஞ்சம் கிரே கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே கொடுத்து பாருங்கள். ஒரு சின்ன சின்ன லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ அகைன் பேக் போயிடுறோம். பின்னாடி இருக்கிற ஹேரை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே பிளாக் கலரை சூஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் பெயிண்ட் பக்கெட் டூலை வச்சு ஃபில் பண்ணிடுறோம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த Ctrl+F கொடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். Ctrl+F கொடுத்து ஃபைண்ட் கலரில் இதை சூஸ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் கலரில் பிளாக்கை சூஸ் பண்ணி கொஞ்சம் என்ன பண்ணுறோம், அந்த கிரே ஷேடு கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். இப்போ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைனும் அதே கலரில் வந்திருக்கும். ஸோ அதனால் அவுட்லைனை மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன இது தெரியும், என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்போ பின்னாடி இருக்கிற ஹேர் பின்னாடி தான் போகணும். ஸோ கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சிக்கிட்டு உங்கள் கீபோர்டில் இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் பட்டனை பிடிச்சி உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் டவுன் ஏரோ மறுபடியும் கொடுத்துட்டே இருங்க. அவ்வளோதான், அதுதான் எண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் ஃபேஸ்க்கு கலர் கொடுக்கல, அதனால தான். இப்போ நம்ம ஃபேஸ் பார்ட்டுக்கு போவோம். ஆக்சுவலாக இங்கே ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. என்னென்னா இந்த கலரை சேஞ்ச் பண்ணும்போது ஃபைண்டு கொடுத்து பண்ணதுனால எல்லா இதுவுமே மாறி போச்சு இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா Ctrl+F கொடுக்காம அவுட்லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கொடுத்துருவோம். அண்டு உள்ளே இருக்கிற இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலான்னா செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் கீயை பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக ஒரு ரெட் ஷேட் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ரைட். இதை தனியாகவே வச்சுப்போம் இப்போதைக்கு. அண்ட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்க்கு உண்டான கலரை நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபேஸ்க்கு இங்கேருந்து கலர் பிக்கரை எடுக்கிறோம். கொஞ்சம் டார்க் ஷேட் ஃபேஸே நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ ஃபேஸை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிடலாம். உள்ள ஃபேஸ்க்கு கொடுத்தாச்சு.
அண்ட் மறுபடியும் வெளியே வந்துடலாம். இப்போ ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது தெரியும். அகைன் காதுக்கு போயிடலாம். அதே கலர் தான் காதுக்கும். ஸோ ஃபில் பண்ணி விட்டுறலாம். காதுக்கு உள்ளே இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்க் ஷேடு கொடுத்துரும். இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு காதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இதோட அவுட்லைனையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா Black கொடுத்துடலாம். ஓகே, காதோட அவுட்லைனையும் நம்ம Black கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த டைமண்ட் மாதிரி நம்ம போட்டிருக்கோமே, இதை என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி கிரேடியன்ட் போயிடலாம். ஸோ ஒரு ப்ளூ அந்த மாதிரி கிரேடியண்ட்டில், ரேடியல் கிரேடியண்ட்டில் போயிட்டு ஒரு ரெட் கலரில் கொடுத்துடலாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கலர் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கல் பதிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவுட்லைனை நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி தான் கீழேயும் இங்கே அவுட்லைனை நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதை கிளிக் பண்ணி கலரில் போயிட்டு ரேடியண்ட் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிறத ப்ளூ கொடுத்துருவோமா, உள்ளே இருக்கிறத ப்ளூ கொடுப்போம், வெளியில் இருக்கிறத க்ரீன் கொடுப்போம், அல்லது எல்லோ கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, எல்லோ கொஞ்சம் நிறையா கொடுப்போமா, இல்லைனா இன்னொரு இது கூட ஆட் பண்ணி இன்னொரு கலர் கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து க்ரீன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஷேட்ஸ் ஒரு காதில் இருக்கக்கூடிய கம்மல் மாதிரி அழகாக தெரியும். ரைட், அவ்வளோதான். இப்போ இந்த காதில் இருக்கிற கம்மலுக்கு மேலே இருக்கிற இந்த லைன்ஸ் வந்து நம்ம தனியாக கூட கலர் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டுக்கு பிடிச்சி செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் கலர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, சே ரெட், இன்னும் பார்க்குறதுக்கு விசிபிலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இந்த காதில் இருக்கிற லைன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிற லைனை வந்து நம்ம கட் பண்ணணும். எந்த லைன், இந்த லைனை. ஸோ இது ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த முடிக்கு மேலே வரணும், அதனால் கண்ட்ரோலில் பிடிச்சி அப் அழுத்தினீங்கன்னா மேலே வந்துடும், அவ்வளோதான், விட்டுறலாம், முடிக்கு மேலே வந்துடுச்சு. ஓகே, ரைட். இப்போ இந்த முடி வந்து நமக்கு பின்னாடி போகக்கூடாது, முன்னாடி வரணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கணும். டபுள் கிளிக் பண்ணி இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபேஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஓகே, ஸோ இப்போ மூக்கு இருக்குது, கண் இருக்குது, ஐப்ரோ இருக்குது, லிப் இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. பின்னாடி இருக்கிற முடியையும் இப்படி எடுத்துகிட்டு வச்சு கண்ட்ரோல் டவுன் 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 கொடுத்திங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ கம்ப்ளீட்டாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃபேஸை பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது பாடி பார்ட் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம இந்த பாடி பார்ட், ஹேண்ட் மூமெண்ட், லெக் மூமெண்ட், இது எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, சாரீ ஜாக்கெட்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன். நன்றி, வணக்கம்.